ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் நிலம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யாம்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்தர் சஷ்டி கவசம் தனை. அமரர் இடர் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. நாளென்ன செய்யும் வினைதான் என்ன செய்யும் எம்மை நாடி வந்த கோலென்ன செய்யும் கொடும் கூற்றென்ன செய்யும் தேசரிரு தாளும் சிதம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகன் தோளும் கடம்பும் என் முன்னே வந்து தோன்றினனே. ஈசனே என் அப்பனே என் அப்பன் ராமநாதீஸ்வரனே நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோக்களியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வாழ்க. அம்மையே என் தாயே என் பர்வதவர்தினி அம்பிகையே அருட்செல்வத்தை அன்பர்களுக்கு வழங்கும் பர்வதவர்தினி அம்பிகையே என் பெருமையை உணர்த்தும் அடியார்கள் கூட்டுறவை நாடாதார் மனதிலும் அவர்களை எண்ணாத காரணத்தால் தீவினை மிக்க நெஞ்சானது நரகத்தில் வீழ்ந்து மனிதரையே நாடிக்கொண்டிருந்தது இப்பொழுது மனம் அறிந்து கொண்டது. ஆயதனால் அத்தீய வழி மாயையை விட்டு எவரும் அறியாத வேத பொருளை தெரிந்து கொண்டு உன் திருவடியிலே இரண்டர கலந்து இனி நீயே அனைவருக்கும் எனக்கும் கோடானு கோடி மக்களுக்கும் துணையாவாய். என் அப்பன் சிவனருளாலே சிவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ உடலுருக ஊனுருக உயிருருக என் ஆன்மா உருக என் சிரம் தாழ்ந்து இங்கு கோவை பல்லபாளையம் தனில் கடந்த 300 வருடமாய் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பர்வதவர்தினி உடன் அமர்ந்த ராமநாதேஸ்வரர் திருக்கோவில் ஏற்பட்ட பெருமை வாய்ந்த ஸ்ரீ ராமநாதேஸ்வரர் திருக்கோவில் புண்ணிய கஷேத்திரத்தில் மகா சிவராத்திரி புனித விரத நாளை முன்னிட்டு இங்கு கூடியுள்ள அனைத்து நல்லுள்ளங்களையும் ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் அடியேன் நான் சிவன் மகள் செல்வி ஸ்னேகாமிருதா சிரம் தாழ்ந்து பணிந்து வணங்கி நான் எனது சிவ உபன்யாசத்தை தொடங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். எங்கும் சிவாய எதிலும் சிவாய யாதும் சிவாய வேதம் சிவாய உடலும் சிவாய காற்றும் சிவாய உணர்வும் சிவாய உயிரும் சிவாய நீரும் சிவாய நெருப்பும் சிவாய மண்ணும் சிவாய விண்ணும் சிவாய ஒளியும் சிவாய ஒளியும் சிவாய பிரம்மம் சிவாய நாளும் சிவாய கோளும் சிவாய பிரம்மம் சிவாய பிரணவம் சிவாய ருத்ரம் சிவாய சர்வம் சிவாய சிவாய சிவ சிவாய சிவ சிவ சிவாய. என் சித்தமெல்லாம் சிவன்மயமாக உன்னை சேவித்த பக்தர்கள் பயமின்றி வாழ என் சிவனிற்கு இணையான தாயும் இல்லை என் சிவனிற்கு இணையான தந்தையும் இல்லை என் சிவனன்றி ஒரு அணுவும் இல்லை. கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின்னஞ்செழுத்து ஓம் நம சிவாய. நின்னஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. எனப்பனல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே ஆடிய பாதனே அம்பலவானனே நின்னாழ்ந்த கருணையை இழை அறியேனே. பிறை சூடிய பெருமான் அருளான் என் எண்ணமெல்லாம் சிவனாக என் அப்பன் சிவனை மனமுருகி
உடல் உருகி ஊனுருகி உயிர் உருகி ஆன்மா உருக அணுவிலும் என்னப்பன் சிவனை சிந்தையில் நிறுத்தி பணிந்து வணங்கி நேசிக்கும் அடியவர்கள் அனைவருக்கும் என்றுமே தாயாய் தந்தையாய் குருவாய் உருவாய் அருவாய் உதல் ஊராய் இளதாய் மறுவாய் உலதாய் மலராய் மணியாய் ஒளியாய் கதியாய் விதியாய் குருவாய் அனைத்துமாய் அருளும் கருணை கடல் என் அப்பன் சிவன். ஹரஹர பார்வதீவதே. ஓம் நம சிவாய. ஹரஹர பார்வதி பரமேஸ்வரா. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, பாராய் மேவிய பரணே போற்றி, சீரா பள்ளி மேவிய சிவனே போற்றி. மகா சிவராத்திரி. சிவராத்திரி உலகமெல்லாம் இந்துக்களால், உலகமெல்லாம் வசிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களாலும், உலகமெல்லாம் இருக்கும் மக்களாலும் ரொம்ப சிறப்பாக நம்ம கொண்டாடுற ஒரு அழகான சிவனுக்குரிய விரத நாள். அதுதான் நம்ம சிவன் ராத்திரி. இப்போ சிவன் ராத்திரி அப்படின்றது நம்ம என்னைக்கு கொண்டாடுறோம், அது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணுமா? அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அது தெரிஞ்சுக்கலாம். சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கொண்டாடும் நாட்களுக்கு முன்னாடி சிவன் ராத்திரியிலேயே நித்திய சிவராத்திரி, மாத சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, யோக சிவராத்திரி, மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லி 5 வகையான சிவராத்திரிகளை நம்ம பிரிச்சுக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த மகா சிவராத்திரி புண்ணிய விரத காலத்தை பற்றி மேலும் ரொம்ப அதிகமாக அதனோட பலாபலன்கள் என்ன, நம்ம அதை செய்யறது எப்படி, இப்படி எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுட்டுலாம். ஆரம்பத்தில் இது நம்ம இந்த மகா சிவராத்திரியை நம்ம என்னைக்கு கொண்டாடுறோம், எப்போ கொண்டாடுறோம் அப்படின்றத தெரிஞ்சுட்டுலாம். சிவனுக்குரிய ஒரு அழகான ஒரு ரொம்பவுமே புனிதமான விரத நாள். அது எப்போவுமே ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வர்ற கிருஷ்ண பக்ஷம், அதாவது தேய்பிறை சதுர்தசி திதியில் வர இரவில் கொண்டாடுற சிவனோட ராத்திரி. அதுதான் சிவன் ராத்திரி. சிவ ராத்திரி, சிவனோட ராத்திரி. இரவும் பகலும் 4 காலமும் 24 மணி நேரமும் உடலும் உணர்வும் ஊனும் ஆன்மாவும் அனைத்தும் ஒருங்கிணைந்து நம்ம கொண்டாடுற ஒரு அழகான ஒரு ராத்திரி தான் சிவன் ராத்திரி. இப்போ நம்ம சிவன் ராத்திரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த விரதத்தை பற்றின ஐதீகம், விரத காலங்களில் ஓதக்கூடிய தேவாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுலேயும் தேவாரங்களில் ரொம்ப சிறப்பான தேவாரங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருக்கேதீசி பதிகம் படிக்கணும், திருவண்ணாமலை பதிகம் படிக்கலாம், திருக்கோணே சர்வ பதிகம் படிக்கலாம், கோயில் பதிகம்னா சிதம்பர பதிகம், அதை படிக்கலாம். அதோட திருவாசகம் அப்படின்னும் போது முழுமையாக திருவாசகம் படிக்கிறது அந்த பதிகம் படிக்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கும். சரி, நீங்கள் என்னோட கேட்கலாம், இப்போ நம்மலாம் ஜென்சி காலம் இல்லைங்களா? ஜென்சி மக்கள் எல்லாமே நம்மளோட கேட்பா மக்கள், இதை நம்ம எதுக்கு செய்யணும்? நம்ம ஜெனரேஷன் மாதிரி இப்போ இருக்க பிள்ளைங்கள் இல்லை, கேட்பா இதை நான் ஏன் பண்ணணும், இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னுலாம் கேட்பா இல்லையா? ஸோ அவளுக்காக இப்போ நம்ம சிவன் ராத்திரியை நம்ம எதுக்கு கொண்டாடணும் அப்படின்றதுக்கு முன்னாடி சிவன் பெருமானுக்குரிய அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5. அவர் எப்போவுமே பஞ்சாட்சரம் இல்லையா? அதனால் அவரோட அடையாளமும் 5 தான். முக்கியமான 5 அடையாளங்கள் எடுத்துட்டோம்னா அது 5 தான். ருத்ராட்சம், விபூதி, வில்வம், சிவலிங்கம், 5 எழுத்து மந்திரம், நம சிவாய. எல்லாரும் ஒருங்கிணைந்து சொல்லுங்க, நம சிவாய. ஓகே, இப்போ நம்ம வழிபாடு முறைகள் என்ன அப்படின்றத இன்னைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு சிவன் ராத்திரியான இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருப்பது என்னன்னா, இந்த சிவன் ராத்திரியில சிவன் என்றால் யார்?
சிவன். சி வா. ஷி அண்ணா நம்மளோட பாவங்கள், வானா அது எல்லாத்தையும் தீர்த்து நமக்கு முக்தி கொடுக்கவர் தான் சிவன். அதுதான் சிவா. சிவன் ராத்திரி. அப்பேற்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த சிவனுக்கு வந்து ரூபம் இருக்கா? நம்ம அவரை வந்து லிங்க வடிவாலோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியும் தான் நம்ம வந்து அதை உருவமாக எடுத்து வச்சுருக்கோம். சிவன் எப்போவுமே ஆகார ஸ்வரூபம் கிடையாது. சிவனை நம்ம கும்பிடுறோன்னா கண்டிப்பாக நம்மளோட உருவத்துக்கு அவர் அப்பாற்பட்டவர் தான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அவர் தான் நம்மளுடைய சிவன். இப்போ சிவன் எடுத்துட்டேன்னா சிவனுக்கு ஒரு ஆகாரம் இருக்கான்னா அவருக்கு எந்த ஒரு ஆகாரமுமே கிடையாது. அவர் வந்து ஆகார ஸ்வரூபே கிடையாது. அவர் எந்த உருவத்தில் எடுத்தாலும் ஒரு மண்ணை பிடித்து வைத்தாலும் அதில் சிவன் வந்து அமர்வான். அது மனதார ஊனுருக உடலுருக உயிருருக பிடிச்சு வைக்கும்போது வருவார். இப்போ நீங்கள் மார்க்கண்டேயர் பார்த்துக்கிட்டீங்கன்னா அவரும் சிவனேன்னு போய் நின்னார், அவர் காப்பாற்றப்பட்டார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ணப்பர். கண்ணப்பர் ஒரு வேடர் குலத்தில் பிறந்தவராக இருந்தார். அவரோட பக்தியை சோதிச்சு 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 ஒரு கட்டத்தில் அவரோட கண்ணை எடுத்து சிவனுக்கு வச்சு அந்த ஒரு அன்பை அவர் காட்டும் போதுமே சிவன் இன்னுமே சோதிச்சார். அவர் ஒரு கண்ணு வைக்கும்போதே சிவன் வந்திருக்கலாம். ஆனால் இல்லை, பார்ப்போம் நீ இவன் இன்னும் என் மேலே எவ்வளோ அன்பாக இருப்பான் அப்படின்னு அவருடைய 2வது கண்ணையும் வச்சு, சிவனே இப்போ நீ அழுகாத, நீ நல்லா இருக்கியா அப்படின்ன போது அப்படியே மனமுருகி ஊனுருகி அப்படியே உயிருருகி, ஐயோ என் குழந்தை எனக்காக இத்தனை பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி அத்தனை அன்பாக ஓடி வந்த கருணாமயன்தான் நம்மளோட சிவன். இப்போது தேவர்களும் அசுரர்களும் வந்து அமிர்தத்துக்காக பார்க்கடலை கடந்தாங்க. இது பெரிய கதை, இது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதை வந்து இப்போது நம்ம இன்றைக்கி இதை பற்றி பேச வேண்டாம். அப்படி இருந்த நிலையிலையும் அவர் அந்த கடல்லேருந்து அவர் எவ்வளோ ஒரு கருணையை கருணை கொண்டவர்னா அந்த அதுலேருந்து வர விஷயத்தை எதுவுமே யோசிக்கலை. ஐயோ மக்கள் எல்லாம் போகிறாங்களே, எனக்கு கஷ்டமானாலும் பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு குடிச்சிட்டார். ஆனால் அந்த சிவனுக்கும் ஒரு தாய், அவள் தான் சக்தி பார்வதியாம். இப்போ நமக்கு ராமநாதேஸ்வரர் அப்படின்னு நம்ம கையெடுத்து கும்பிடுறோம் அப்படின்னா அடுத்து நமக்கு பர்வதவர்த்தனி தாயே அப்படின்னு வந்து நம்ம அடுத்து நம்மளை கையெடுத்து பரிவார தெய்வங்கள் சுத்துக்கு தெய்வங்கள் எல்லாத்தையும் கும்பிட்டாலும் அடுத்து அவரை வந்து அம்மாவை வந்து கும்பிடுறோம். கரெக்டுங்களா? நம்ம வந்து கழுதைக்கு பிடிச்சு சிவனைக்கும் ஒரு தாயாய் நின்றவன் அப்பேற்பட்ட கருணாமை நம் அன்னை. இப்போ 2 பேரையுமே சேர்ந்து நம்ம அன்றைக்கி ஆராதிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஆராதிக்கலாம். ஃபஸ்ட்டு சிவன் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நாம் எங்கேருந்து வந்தோம் அப்படின்றத வந்து இன்றைக்கி பார்க்கலாம். இப்போது உலகமெல்லாம் ஆகார ஸ்வரூபமே இல்லை, நம்ம ஏன் லிங்க வடிவில் நம்ம வந்து சிவனை வந்து வழிபடுறோன்றது என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சிருக்கோமா? கிடையவே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலேருந்தும் மிகவும் புண்ணியமான சிரேஷ்டமான 12 ஜோதிர்லிங்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஜோதிர்லிங்கத்தோட லிஸ்ட் வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம். ஒவ்வொரு கோவிலில் என்னங்க இருக்குதுன்னு சொல்லி அந்த 12 லிங்கத்திலையுமே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு லிங்கம், அது நம்மளுடைய பெருமை. நம்ம தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்குன்னா ராமநாதேஸ்வரர். அந்த ராமநாதேஸ்வரர் பார்க்க நம்ம ராமேஸ்வரம் போகணுமா? அவசியமே இல்லை. அங்கே ராமேஸ்வரத்துலேருந்து பிடிமண் வந்து வச்சு நம்ம கோவிலை கட்டியிருக்கா. நம்ம அங்கே போய் நம்ம என்ன புண்ணியம் பலனை அடையிறோமோ அதே புண்ணிய பலனும் நம்ம இந்த பகவானை சேவிக்கும் போது அடையிறோம். இப்போ வந்து இந்த 12 ஜோதிர்லிங்கங்கள் ஏன் நீங்கள் என்ன கேட்கலாம், அதை ஏன் 11 இருக்கக்கூடாது, அதை ஏன் நான் வந்து நம்ம 13 இருக்கக்கூடாது, அது ஏன் 12ஆகவே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கேட்போம் இல்லையா? அதுக்கான பதிலையுமே நான் இன்றைக்கி சொல்கிறேன். அதோட இன்றைக்கி வந்து நாம் ஏன் சிவனை வழிபடுறோம், சிவனை வழிபடுறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது, அதை பற்றிய விஷயம். சிவன் ராத்திரினா என்ன, சிவன் ராத்திரியோட முக்கியத்துவம் என்ன, சிவன் ராத்திரினா நம்ம எப்போவுமே வந்து ஒரு பலன் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டோமா? அப்போ நம்ம கேட்போம், அப்போ நான் சிவராத்திரி கொண்டாடுறதுனால எனக்கு என்ன பயன், என்ன பலன், நான் என்ன பண்ண போகிறேன், ஓகே பலனெல்லாம் தெரிஞ்சிட்டோம். இப்போ வந்து அடுத்து நம்ம கேள்வி கேட்போம், அப்போ நான் எப்படி வழிபாடு முறைகள், அது நான் வழிபாடு செய்கிறதுனால எனக்கு என்ன நன்மை கிடைக்கிது, சிவராத்திரியோட சிறப்பு என்ன, முக்கியத்துவம் என்ன, இது எல்லாமே கேட்டுண்டாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்து கேட்போம், வழிபாடு முறைகள் என்ன அப்படின்னு கேட்கும்போது 4 ஜாமம் பூஜை எல்லாம் பண்ணுறோம். அப்போ 4 ஜாமத்தில் எதுக்கு நம்ம பூஜை பண்ணுறோம், அதோட சிறப்பு என்ன, நன்மைகள் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி இந்த ஒரு ஆன்மீக சொற்பொழிவில் நம்ம பார்க்கலாம். அடுத்து இன்னொரு விஷயம் இன்றைக்கி வந்து நான் உங்ககிட்ட முக்கியமாக சொல்ல வந்தது என்னென்னா 12 எதுக்கு, 12 ஜோதிர்லிங்கம் எதுக்கு அப்படின்றதுக்கான விளக்க உரையை தரேன். 12 அப்படின்றது வந்து கருமுதல் திருவரை. திரு அப்படின்னா மோட்சம்,
கருன்றது வந்து நாம் யார், ஒரு குழந்தையா தாயின் வயிற்றில் உருவாகிற ஒரு கரு. அந்த கருவாக இருந்த நாம் நம்ம அதாவது நம்மளுடைய மோட்சம் அடைகிற வரைக்கும் நம்ம என்னவா இருக்கோம் அப்படின்றத வந்து எத்தனையோ திருமுறைகள்னு சொல்லும்போது 12 திருமுறைகளாக வந்து நம்மளோட சித்தர்கள் அவங்கெல்லாம் சித்தரித்து வச்சுட்டு போயிருக்காங்க. அதை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ முதல் ஜோதிர்லிங்கம் அது வந்து குழந்தை பேர்வை சொல்லும். அது குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறக்கிறச்ச நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றத வந்து அது நமக்கு சொல்லும். ரெண்டாவது வந்து குருவருள். ரெண்டாவது ஜோதிர்லிங்கம் குருவருள். அது எப்படின்னா குழந்தை பெற்றாச்சு, அதுக்கப்புறம் வந்து நம்ம கொண்டு போய் எங்கே விடுவோம், ஒரு குரு கிட்ட, டீச்சர் அவளாண்ட விடுவோம் இல்லையா, அதுதான் குருவருள். வினை நீக்கம், அதாவது நம்ம எத்தனை ஜென்மத்தில் முன்ன செஞ்ச பாவம், இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவம், இனி வரும் பாவம் எல்லாத்தையும் ஒன்றாவே பகவான் நமக்கு கொடுக்க மாட்டா. மனுஷ பிறப்பாக எடுக்கிறதே வந்துட்டு நம்ம வந்து நம்மளோட பாவத்தை தீர்த்துட்டு போகிறதுக்காக தான், நம்ம கர்மாவை தீர்க்கிறதுக்காக தான் எடுத்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறச்ச நம்மளோட கர்மாவை தீர்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் பகுதி பகுதியாக பிரித்து பல ஜென்மங்கள் எடுத்து அப்படி தான் பகவான் நமக்கு வந்து அந்த வினை பலனுக்கான விஷயங்களை தரார். அதுதான் வந்து 3வது ஜோதிர்லிங்கம் நமக்கு சொல்கிறது. அப்போ 4வது ஜோதிர்லிங்கம் ஒரு விஷயம் சொல்லும் இல்லையா, அது பார்த்திங்கன்னா நோயிலிருந்து பாதுகாப்பு. 5வது ஜோதிர்லிங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா கல்வி செல்வம். 6வது ஜோதிர்லிங்கம் செல்வம். நம்ம எல்லாருமே வந்து எதுக்கு ஓடுறோம், செல்வம் இருக்கணும் இல்லையா, செல்வம் இல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது, செல்வம். அப்போ 7வது ஜோதிர்லிங்கம் வந்து திருமணத்தை சொல்லுது. 8வது ஜோதிர்லிங்கம் வந்து திருத்தல செலவு. இப்படி திருத்தல செலவுன்னு என்னடா அப்படின்னு யோசிச்சோம்னா, நம்ம எல்லாம் எடுத்துக்கிட்டோம், எல்லாம் முடிச்சாச்சு, ஆனால் கடவுளை போய் சேவிக்கணுமோ, அதை தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து 8வது வந்து திருத்தல செலவு, அதுதான் 8வது ஜோதிர்லிங்கம் சொல்லுது. 9வது ஜோதிர்லிங்கம் சொல்வது திருமேனி காண்டல். திருமேனி காண்டல் அப்படின்னா என்னென்னா, அந்த சிவனுடைய ரூபத்தை நம்ம எப்படி நம்ம மைண்டில் ஏற்றி ஊனுருக உயிருருக சிவனையா நம்ம போற்றுறோம். அதை தான் வந்து திருவுருவத்தை பற்றி சொல்லுது. அதுதான் 9வது ஜோதிர்லிங்கம். அப்போ 10வது ஜோதிர்லிங்கம் என்ன சொல்லுதுன்னா இறைவனை போற்றி பரவுதல். நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கடவுள்னா யார், சிவன்னா யார், நம்ம புரிஞ்சுட்டோம். அப்போ டெய்லி எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும்ல. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்மளே வச்சுருந்தா அது நம்மளோடவே அழிஞ்சு போயிடும். நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் இஸ் ஷேரிங், ஆல்வேஸ் நாலேஜ் இஸ் ஷேரிங் இல்லைங்களா. ஓகே, அடுத்து இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, அரிது மானிடராக பிறத்தல் அரிது, அதிலும் அரிது கூன் குருடு, இது எதுவும் இல்லாமல் பிறக்கிறது அரிதுன்னு சொல்கிறான் இல்லையா. அதே மாதிரி இது எல்லாமே நமக்கு லைஃப்பில் கிடச்சிடுது. அடுத்து 11வது ஜோதிர்லிங்கம் என்னதை சொல்லுதுன்னா சிவனடியாரும் சித்தர்களும் சிவனுக்கு வணங்குற எல்லாருமே வந்து சிவனுக்கு இந்த இப்போ நம்ம வந்து மனுஷ பிறவி எடுத்திருக்கோம். நம்ம வந்து எப்படி மித்த சித்தர்கள் மாதிரி நம்ம எல்லாம் எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்கிறோம். நம்ம எந்திரிக்கிறோம், ட்ரெஸ் போட்டுன்றோம், சாப்பிட்டுட்டு இருக்கிற லக்ஸுரி எல்லாமே நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறோம். ஆனால் சித்தர்கள் அப்படி கிடையாது. தன் மனைவி, மக்கள், குடும்பம், சொத்து, சுகம் எல்லாத்தையும் திறந்து அதில் வந்து அவளோட ஃபுட்டுமே அவள் வந்து விட்டுருவாள். அவளோட சாப்பாடு எல்லாமே விட்டுட்டு காற்றை மட்டுமே உணவாக அருந்தி 30 முக்கோடி தேவர்கள் சாட்சியாக எந்நேரமும் சிவநாமத்தையே படிச்சுட்டு ஓம் நம சிவாய சிவசிவான்னு வாழ்கிற சித்தர்களை நம்ம போற்றுறது தான் 11வது ஜோதிர்லிங்கம். அதுதான் அடியார்களை வழிபாடு செய்தல். சரி, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. 12வது ஒரு ஜோதிர்லிங்கம் இருக்குது. அது என்ன சொல்லுங்கோ, அது வந்து வீடு பேருனா நம்ம வந்து எடுத்த கர்மாவை வந்து முடிச்சுட்டு போகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய விஷயத்தை தான் வந்து வீடு பேர் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். பேருன்னா முக்தி, அதை தான் வந்து நம்ம சொல்கிறோம். அந்த முக்தி வந்து 12வது ஜோதிர்லிங்கமாக உலகத்தோட எல்லையில் இந்தியாவோட எல்லையில் இருக்க அந்த கடைசி கர்வ் வந்து என்ன சொல்லுங்கள், ராமநாதேஸ்வரர் கோயில். அதுவுமே லிங்க வடிவில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த ராமநாதேஸ்வரரை சேவிக்க நம்ம எல்லாம் கிளம்பி ராமேஸ்வரம் போகிறோம்னா இப்போ போக முடியாது. அதுக்காக பகவானாக நமக்கு வழிபடுத்து கொடுத்துருக்கா இந்த ராமநாதேஸ்வரர் கோவிலில் நம்ம இன்றைக்கி இவ்வளோ இத்தனை மக்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி புனிதமான நேரத்தில் புனித விரத நாளான மகா சிவராத்திரி அன்னைக்கு கலந்துருக்கோம். இந்த 4 ஜாம பூஜையிலும் கலந்துட்டு எல்லாரும் நன்மை அடையணுன்றது என்னோட பணிவான வேண்டுகோள். இப்போ நம்ம வந்து நீங்கள் என்ன கேட்கலாம்,
நம்ம வந்து என்னடா இப்போ வந்து வினை வினை வினைன்றோமே, என்ன வினைனா என்னென்னு? வினைனா அதில் நல்வினை இருக்குது, தீவினையும் இருக்குது. நல்வினை செய்தால் புண்ணியமும் இன்பமும் கிடைக்கும், அதே தீவினை செஞ்சிங்கன்னா பாவமும் துன்பமும் கிடைக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே மாமி, வேறு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம வந்து 4 வகையான தோற்றத்தில் தான் உயிரினங்கள் வாழும். அது தோன்றது வந்து 4 விதத்தில் தான் தோன்றும் தோற்றங்கள். அதில் முதல் வந்து வேர்வையில் தோன்ற வேர்வை, முட்டை, அதுக்கப்புறம் வந்து வித்துக்கள்னு சொன்னால் விதைகள். அது இல்லாமல் அடுத்து வந்து கருப்பை. இப்போ வந்து நீங்கள் முட்டையில் தோன்றுபவை எது? பாம்பு, தவளை, முதலை, ஆமை, அரணை, உடும்பு, மீன், இந்த மாதிரி எல்லாமே முட்டையில் தோன்றுவை. இது 4 விதமான தோற்றம். இன்னொன்று வந்து வேர்வையில் தோன்றது கிருமி, விட்டில் பூச்சி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தோணும். வித்துக்கள்னு சொல்லும்போது அந்த விதைகளால் நம் முளைக்கக்கூடியது செடி, கொடி, மரம், புல், பூண்டு எல்லாமே. அடுத்து 4ஆவதாக ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் கருப்பை. தாயோட கருப்பையில் அப்படிங்கும்போது விலங்கினங்கள், மனிதர்கள், அதோட வந்து தேவர்கள், முனிவர்கள் எல்லாருமே அதில் சேர்ந்துருவாள். இத்தனை சொல்கிறோமே, இந்த 4 வகையான தோற்றத்திலிருந்து 7 வகை பிறப்புகள் என்பது இருக்குது. அது ஒன்று வந்து முதல் இடத்துல தேவர், அடுத்து மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், ஊர்வன, நீர்வாழ்வன, 7 தாவரம், இந்த மாதிரி 7 வகையான பிறப்பு இருக்குது. சரி, இந்த 7 வகையான பிறப்பு இருக்குது, அத்தோடு விட்டார பகவான்? அதோட விடலை. அடுத்து என்ன பண்ணால், இந்த 7 பிறப்பிலும் உயிருக்கும் உண்டாகும் உறுப்பு பேதம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ என்ன மாதிரி நீங்கள் இருக்கீங்களா, அவர் இருக்காரா, இல்லை அவளை மாதிரி நான் இருக்கேனா, இல்லை அவளை போல இவர் இருக்காரா? இல்லை, நம்ம இத்தனாயிரம் மக்கள் இங்கே இருந்த போதுமே ஒவ்வொருவரோட உருவ தோற்றமும் உறுப்பு தோற்றமும் மாறி இருக்கு இல்லைங்களா? இது எல்லாமே எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 84 லட்சமாக உறுப்பு பேதத்தை வந்து கடவுள் படைச்சிருக்கா. அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாவரங்கள் 19 லட்சம், ஊர்வன 15 லட்சம், தேவர்கள் 11 லட்சம், நீர்வாழ்வன 10 லட்சம், பறவைகள் 10 லட்சம், விலங்குகள் 10 லட்சம், மனிதர்கள் 9 லட்சம், ஆக மொத்தம் 84 லட்சமாக இதை வந்து நம்ம பிரித்து கடவுள் வந்து அத்தனை உறுப்பு வேதத்தோட மக்களை படைச்சிருக்கா. இதெல்லாமே செஞ்சிட்டோமே, இனி வந்து நம்மளுக்கு வினை அப்படின்றது வந்து நீங்கள் சொன்னீங்க நல்வினை, தீவினை, புண்ணியம், இன்பம், பாவம், துன்பம், இதெல்லாம் சொன்னேன். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வினைன்னு எடுத்திருந்தாலே நிகழ்வினை, அதாவது பிரார்த்த வினை. நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அது வந்து பிரார்த்த வினை, அதாவது நிகழ்காலத்தில் நடக்கிறது தான் நிகழ்வினை, பிரார்த்த வினைன்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பேசுறது வந்து சஞ்சித வினை. அதாவது சஞ்சித வினைன்னா நம்ம பழங்காலத்தில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பழைய வினைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை நம்ம வந்து சஞ்சித வினைன்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம வந்து ஆகமீயம், அதாவது ஆகமீய வினைன்றது என்னென்னா, நம்ம இப்போ சும்மா இருக்காமல் இனி வர போகிற வினை. நம்ம சும்மா இருக்காமல் இனி பாவத்தை சேர்த்துட்டே போனோம்னா இனி வரப்போகிற வினை. ஸோ ஆக மொத்தம் நம்ம செஞ்ச பாவங்கள், செய்த பாவங்கள், இனி போகும் பாவங்கள், அதாவது பிரார்த்தனை வினை, பழவினை, அதாவது சஞ்சித வினை, இன்னொன்று ஆகமியம். இந்த மாதிரி எந்த வினை பயனாக இருந்தாலும் எல்லாத்தையும் போக்கி சிவனே நீயே கதி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொண்டாடும் இந்த ஒரு சிவன் ராத்திரியான இன்று நான் வந்து அடியேற 15 இன்னைக்கு சிவராத்திரியோட சிறப்பு பார்த்தாச்சு. வழிபாடு முறைகளையும் பார்க்கலாம், இன்னும் 4 ஜாபம் பூஜை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது எல்லாத்த பற்றியுமே இன்னைக்கு பேசிகிட்டே போகலாம். அடுத்து இந்த வாய்ப்பை வழங்கிய திருக்கோயில் நிர்வாகத்திற்கும் இதுவரை அமைதி காத்து இந்த சொற்பொழிவை கேட்ட அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் அடியேன் செல்வி ஸ்னேகா அம்ருதா, சிவன் மகள் அடியேன் செல்வி ஸ்னேகா அம்ருதாவான நான் என்னுடைய சிரம் தாழ்ந்து வணக்கங்களையும் நன்றி மலர்களையும் காணிக்கையாக்குகின்றேன். நன்றி, வணக்கம். அரஹர பார்வதீபதி. ஓம் நம சிவாய. ஹர பார்வதி பரமேஸ்வரா. ஓம் நம சிவாய. ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னிகாலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய சம்பவே ஸ்ரீமன் மகாதேவாய நமः. மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேஷாய சர்வாய மகாதேவாய நமः. ஓம்
ஓம் திரிதளம் திரிகுணாகாரம் திரிநேத்திரம் சத்ரியாயுதம் சர்வஜன்ம பாபசம்ஹாரம் சர்வபில்வம் சிவார்ப்பணம். இங்கே சொல்கிற ஓம் நம சிவாய அங்கே கைலாசத்தில் இருக்க நம்ம சிவனுக்கு கேட்கணும். சொல்லுங்கள் மற்றொரு முறை. ஹரர பார்வதீவதியே ஓம் நம சிவாய சொல்லுங்கோ. ஓம் நம சிவாய சத்தம் பத்தலையே. சிவனுக்கு அங்கே கைலாயத்தில் டைரெக்டாக கேட்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஹரஹர பார்வதீபதே ஓம் நம சிவாய. மற்றொரு முறை எல்லாருக்கும் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் இங்கே சேர்ந்திருக்க அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் மனமகிழ்ந்து மனதார சிரம் தாழ்ந்து என்னோட வணக்கங்களையும் நன்றி மலரையும் காணிக்கையாக்குறேன். சிவன் எல்லாரோட லைஃப்லேயும் நல்லது நடத்துவான்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த ஒரே சிறப்புரையை நிறுத்துகிறேன். இந்த ஆன்மீக உபன்யாசத்தை நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். ஸோ எல்லோரும் நன்றி, வணக்கம்.